ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவரீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் 26/11/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை. ஒரு நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு, ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு புதன்கிழமை கிடைத்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். இந்த சுபகாரியங்களுக்கு இந்த புதன்கிழமை அமைவது மிக 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 அற்புதமானது, அமைவது குறைவாக இருக்கும். அவ்வாறு சிறந்த நாள் இன்று. கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற கந்தவேள் பெருமான் முருகப்பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட விரதம், திதி வாரியான விரதம் வளர்ப்புரை சஷ்டி விரதம். முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேக பூஜை வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சாஸ்தாபுரத்திலே ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் புதன்கிழமை. சிறப்பான சங்காபிஷேகம் பூஜை வழிபாடுகள் மலையாள பூஜைகள் சிறப்பான முறையிலே நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றன. நாளைய தினம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு திராய் மடு என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சபரீச ஐயப்பன் சன்னிதானம் புதிதாக கட்டப்பட்ட 18 படிகளோடு கூடியதாகிய நூதன ஆலயம், புதிய ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் நாளை வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மகா கணபதி ஹோம வழிபாடுகளோடு ஆரம்பமாகி மாலை 5 மணி முதல் ஏனைய கிரியைகள் நடைபெற்று மகா யாகாரம்பம். இந்த யாகாரம்பத்தோடு ஸ்தூபிஸ்தாபனம், தீபஸ்தாபனம், யந்திரஸ்தாபனம், பிம்பஸ்தாபனம், அஷ்டபந்தனம் என்கின்றதாகிய நிகழ்வுகளெல்லாம் நடைபெற இருக்கின்றன. 5 மணி முதல் 6 மணி 47 நிமிஷத்துக்குள்ளே இந்த பிம்பஸ்தாபனம் அனைத்தும் நிறைவு பெறுகின்ற சிறப்போடு கூடியதாகிய பூஜை வழிபாடுகள் நடைபெற்று தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு இந்த யாக பூஜை வழிபாடுகள் ஹோமாதிகள் நடைபெற்று 1/12/2025 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த திராய்மடு ஸ்ரீ சபரீச ஐயப்பன் சன்னிதானம்
புதிய 18 படிகளோடு கூடிய ஐயப்பன் தேவஸ்தானத்துடைய மகா கும்பாபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகளை ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் ஆலய ஆதிநகர்த்தா பிரதம குரு சிவஸ்ரீ ஏகநாத குருக்கள் அவர்கள் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பிலும் நாம் நல்ல ஆசிகளை கூறிக்கொண்டு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபா.